பயிற்சி 1.5ல் ஃபஸ்ட்டு சம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள f மற்றும் g எனும் சார்பை பயன்படுத்தி f காம்போசிட் g மற்றும் g காம்போசிட் f ஐ காண்க. இது வந்து நம்ம காம்போசிட்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா f ஆஃப் g g ஆஃப் fன்னு சொல்லலாம். இது ரெண்டு இதையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு நம்மளாம் பார்க்க சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸி தான் அந்த சம்மு. கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? f ஆஃப் g. இப்போ f ஆஃப் ஜியும் g ஆஃப் f ரெண்டையும் கண்டுபிடிக்கணுமா? ஃபஸ்ட்டு f, ரெண்டாவதாக g கொடுத்துருக்காங்களா? இது எப்படி எழுதலாம்? கொஸ்டின் உள்ள மாதிரி f ஆஃப் எக்ஸு இங்கே காம்போசிட் கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே போட்டுட்டு g ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. f ஆஃப் எக்ஸோட வேல்யூ x மைனஸ் 6 பிரதியிட்ருக்காங்க, ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த காம்போசிட் அப்படியே போட்டுக்கோங்க. g ஆஃப் எக்ஸோட வேல்யூ x ஸ்கொயர்டு. இந்த மாதிரி எடுத்து எழுதினதுக்கப்புறம் எக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மட்டும் பார்க்கணும். இந்த எக்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே எம்டி ப்ராக்கெட்டாக விட்டுட்டு இந்த இடத்துல -6 இருக்குது, அதை அப்படியே போட்டுருங்க. பின்னாடி உள்ள வேல்யூ என்ன பண்ணணும்? பின்னாடி உங்களுக்கு எந்த வேல்யூவாக இருந்தாலும் இது உள்ளே வந்து அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கிறனால எக்ஸ் ஸ்கொயர் போடுறோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த ப்ராக்கெட் இல்லாமல் x ஸ்கொயர் -6. இப்போ இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இப்போ g ஆஃப் எஃப்னா எப்படி எழுதுவீங்க? g ஆஃப் எக்ஸு காம்போசிட்டு f ஆஃப் எக்ஸு எழுதிட்டு g ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன உங்களுக்கு? x ஸ்கொயர்டா? f ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? x மைனஸ் 6. இது மாதிரி எடுத்து எழுதிட்டு x இருக்க இடத்த எம்டி ப்ராக்கெட் விட்டுறணும். இங்கே ஸ்கொயர்டு இருக்கனால ஸ்கொயர்டை போட்டுக்கோங்க. பின்னாடி உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து இங்கே உள்ளே வந்து எழுதணுமா? x மைனஸ் 6. இப்போ இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ பாருங்கள், இதுவும் நமக்கு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தான் ஈக்குவல்னு எழுதணும். நமக்கு ஒரே மாதிரி இல்லையா? அப்போ 1ம் 2ம் நமக்கு நாட் ஈக்குவல். இந்த சம் ஓவர். இப்போ அடுத்து செகண்ட் சம்மு. f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/xன்னும் g ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு f ஆஃப் g கண்டுபிடிப்பீங்களா? இப்போ f ஆஃப் எக்ஸு g ஆஃப் எக்ஸு. இப்போ f ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன உங்களுக்கு? 2/xஆ? g ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? 2x ஸ்கொயர் மைனஸ் 1. 2 அப்படியே போட்டுட்டு பையன் அப்படியே போட்டுட்டு எக்ஸ் இருக்க இடத்த எம்டியாக விட்டுருவீங்களா? எம்டியாக விட்ட இடத்துல பின்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை போய் பிரதிடுவீங்களா? 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இதோட வேல்யூ என்ன கிடைக்கிது நமக்கு? 2/2x ஸ்கொயர் மைனஸ் 1 கிடைக்கிது. இது நம்மளால் அடுத்த ஸ்டெப்பில் ஒன்றும் பண்ண முடியாது. இது மொதல் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இதே g ஆஃப் f எப்படி எழுதுவீங்க? g ஆஃப் எக்ஸு f ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவீங்களா? g ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? 2x ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ராக்கெட் போட்டுருவீங்க. f ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2/x. இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? 2 அப்படியே வச்சுட்டு எக்ஸ் இருக்க இடத்த ஃப்ரீயாக விட்டுட்டு ஸ்கொயர்டை போட்டுட்டு இந்த -1 போடுவீங்க. எம்டியாக விட்ட ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த வேல்யூ எடுத்து எழுத போகிறீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? 2 அப்படியே வச்சுருவீங்க. இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். எக்ஸை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். -1 வந்துடும் அப்படியே. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? இது 2 மல்டிப்புளில் பெருக்கல்ல இருக்குன்னு அர்த்தம். 4 2 8 பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போடுவீங்க -1. இப்போ பார்க்குறப்ப நமக்கு இது ரெண்டும் நமக்கு சேமாக இல்லை. அப்போ 1 நாட் ஈக்குவல் டு 2, அதாவது 1 2ம் சமம் இல்லை. மூணாவது என்ன விட்டுருக்காங்க? f ஆஃப் எக்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ g ஆஃப் எக்ஸை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு f ஆஃப் g கண்டுபிடிப்பீங்க. அடுத்து g ஆஃப் f கண்டுபிடிப்பீங்க. f ஆஃப் எக்ஸு g ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவீங்களா? f ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எடுத்து அப்படி எழுதுவீங்க, ப்ராக்கெட்டு. இதோட வேல்யூ என்னது? 3 - 6. இது முடிஞ்சிருச்சு. அடுத்து இங்கே எக்ஸ் இருக்க எடுத்து எம்டி ப்ராக்கெட்டாக விட்டுட்டு மீது என்னென்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதுவீங்க. விட்ட எம்டி ப்ராக்கெட்டில் வந்து பின்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே போய் பிரதிடுவீங்களா? இப்போ பார்க்குறப்ப 3 - 6 + 6/3ன்னு இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவீங்க? நம்பராக உள்ளதெல்லாம் கூட்டிக்கோங்க. 6 3 கூட்டிங்கன்னா 9 - 6/3ன்னு கிடைக்குது. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனா? இதுக்கு என்ன பண்ணுவீங்க? g ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட் எழுதுவீங்க, f ஆஃப் எக்ஸ் ரெண்டாவது எழுதுவீங்க. g ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3 - 6. f ஆஃப் எக்ஸோட வேல்யூ x + 6/3. இப்போ இந்த 3 அப்படியே வச்சுட்டு எக்ஸ் இருக்க இடத்த ப்ராக்கெட்டாக விட்டுருவீங்களா? இந்த ப்ராக்கெட் விட்ட இடத்துல என்ன பண்ணுவீங்க? இதை போய் பிரதிவிடுவீங்க. அப்போ x + 6/3. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண முடியும்? 3 - x + 6/3 இப்படி இருக்குது.
இப்போ என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல 1 இருக்குன்னு நினச்சிட்டு இது கிராஸ் மல்டிப்ளை 3 9 மைனஸ் இதே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸு. இது வந்து ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க மாதிரி அர்த்தம். இப்போ இதே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப இது வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் வரும். டிவைடட் பை 1 3 3. அடுத்த ஸ்டெப் என்ன கிடைக்கும், 9 மைனஸ் எக்ஸு மைனஸ் 6/3 கிடைக்கும். இப்போ இது 9ல் 6 போனால் நமக்கு 3 வந்துடுமா. அப்போ 3 மைனஸ் x/3. இங்கே பாருங்கள் 9 மைனஸ் x/3, இங்கே 3 மைனஸ் x/3. அப்போ நமக்கு 1 நாட் ஈக்குவல் டு 2. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 4th ஒன் f(x) கொடுத்துட்டாங்க. g(x) அதே மாதிரி f(g) கண்டுபிடிக்கணும், g(f) கண்டுபிடிக்கணும். f(g)னா f(x), g(x). f(x)ஓட வேல்யூ 3 + x 0 விடுவோம். g(x)ஓட வேல்யூ x - 4. இப்போ 3 அப்படியே வச்சுட்டு எக்ஸ் இருக்க இடத்த என்ன பண்ணுவீங்க, எம்டியாக விட்டுருவீங்க. இந்த எம்டியாக விட்ட இடத்துல பின்னாடி உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே எழுதுவீங்களா. இப்போ ப்ராக்கெட் இல்லாமல் எடுத்து எழுதுவீங்க. இதோட வேல்யூ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் இருக்கா அதை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ 3ல் 4 இப்படி கொடுத்துருக்காங்க, அதாவது 3 - 4ன்னு அர்த்தம். ரெண்டுத்துல ஒரு குறி மைனஸாக இருந்தாலும் நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ 4ல் 3 போனால் 1. இதில் ரெண்டுத்துல பெரிய நம்பர் குறி எதுவோ அது பெரிய நம்பர் வேல்யூவோட குறி. அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது, -1. அப்போ இந்த இடத்துல -1. f(g)யோட வேல்யூ -1. இப்போ g(f)னா g(x), f(x). அப்போ g(x)ஓட வேல்யூ என்னது, x - 4. f(x)ஓட வேல்யூ என்னது, 3 + x. எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணுவீங்க, ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. மைனஸ் இந்த 4. இந்த ப்ராக்கெட் விட்ட இடத்துல இந்த வேல்யூ போய் பிரதிடுவீங்களா. இந்த வேல்யூ இந்த இடத்துல கொண்டு வந்து பிரதிடுவீங்க. இப்போ ப்ராக்கெட்டே இல்லாமல் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ பார்க்குறப்ப இந்த எக்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுங்க. 3ல் 4 போனோம், அதே மாதிரி 3 - 4 என்ன கிடைக்கும், -1. இப்போ பார்க்குறப்ப 1 ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. அப்போ சமம். முடிஞ்சிருச்சா இது. இப்போ அடுத்து 5th சம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் f(g), இப்போ f(x), g(x), இங்கே g(f)ன்னு பார்க்குறப்ப இங்கே g(x), f(x). இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு f(x)ஓட வேல்யூனா இது 4x² - 1. g(x)னா 1 + x. 4 அப்படியே போடுங்க. எக்ஸ் இருக்க இடத்த எம்டியாக விடுங்க. இந்த ஸ்கொயர்டு எழுதுங்க, -1 எழுதுங்க. எம்டியாக உள்ள இடத்துல 1 + x போய் பிரதிட்டுருங்க. இங்கே பார்க்குறப்ப g(x)ஓட வேல்யூ 1 + x, ப்ராக்கெட் f(x)ஓட வேல்யூ 4x² - 1. இங்கே எழுதுகிறப்ப 1 + ப்ராக்கெட் உள்ள இடத்துல 4x² - 1 போய் எழுதிடுவீங்க. இப்போ ஆர்டராக எழுதுகிறப்ப எப்படி வரும், 4x² + 1 - 1ன்னு கிடைக்கும். ஆன்சர் 4x² கிடைக்கும். ஆனால் இங்கே எப்படி கிடச்சிருக்கு, 1வது ஈக்குவேஷனும் 2வது ஈக்குவேஷனும் நமக்கு என்ன இல்லை, சமமாக இல்லை.